Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் ஃபேஸ் பேக் இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வேப்பலியில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா அரைச்சிட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி வேப்பலையை அரைச்சி நம்ம அப்ளை பண்ணி நம்ம குளித்தோம்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஹேரும் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த டேண்ட்ரஃப்னால முடி வளர்ச்சியும் நம்மளுக்கு கம்மியாகும். அதனால இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இது தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அரைச்சிட்டு வேப்பலையே நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மள்ட்ட தலையில் இருக்க இந்த டேண்ட்ரஃப் எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி நீக்கி கொடுக்கும். இந்த கசப்பு தன்மைனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இது ஒரு கொத்து அளவு நான் எடுத்துருக்கிறேன். இதில் இது போதும். இந்த மாதிரி இது க்ளீனாக இப்படி உருவிட்டு இது தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இதில் பூச்சி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது கூட ஜாஸ்தி தான். ஏன்னா நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கும் நம்ம போடுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதில் நம்மளுக்கு வர பிம்பிள்ஸ் கூட நம்மளுக்கு நீக்கி கொடுக்க வராது. அதனால இதில் ஏன்னா கசப்பு தன்மை ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் உங்கள் தலையில் இருக்கிற பொடுகு கூட கிளியர் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் வாரத்தில் குளிக்கும் போது ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இது முகத்துக்கு நம்ம போடும்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி, வீக்ஸ்லி 2 டைம்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் கடலை மாவு சேர்த்தாக்கா, ஏன்னா இது வேப்பலை அரைச்சி நம்ம போடும்போது நம்ம கண்ணெல்லாம் எரிச்சல் கொடுக்கும். அதனால இது பார்த்து அப்ளை பண்ணுங்க. இது அவ்வளோ நல்லது முகத்துக்கு. நம்மளுக்கு வர பிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இதாகாது. நல்லா சூப்பரான ட்ரீட்மெண்ட் இது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்து இந்த வேப்பலையை கழுவிட்டுங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். நான் வேப்பலை கொஞ்சம் தண்ணியும் அரைச்சி எடுத்துனது. அதுக்காக ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன் இந்த மாதிரி தண்ணியை நான் அரைச்சி இருக்கிறேன்னாக்கா, இதில் நான் கடல மாவு சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு நம்ம ஸ்கின்னை இன்னும் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இந்த வேப்பலை நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸு இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணும். பிம்பிள்ஸு வராத நம்மளுக்கு தடுக்கும். அதனால இது வாரத்தில் ஒரு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ஏன்னா கசப்பு தன்மைனால அவ்வளோ சீக்கிரம் நம்ம முகத்துக்கு இதுவோ வர்றது கஷ்டம் தான். சீக்கிரம் வர்றது கொஞ்சம் லேட்டாக கூட வரும். அதனால நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா அது வர்றது கூட நம்மளுக்கு ரொம்ப கிளியர் பண்ணி கொடுக்க வராத மாதிரி. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பேக் போல் பண்ணிட்ட பிறகு இது நம்ம அப்ளை பண்ணும்போது கண் எரிச்சல் கொடுக்கும். ஏன்னா இது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு நான் போய் இது வீடியோவாக போடுறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அப்ளை பண்ணும்போது என் முகம்லாம் அப்படியே நல்லா கூலிங்காக இருக்கும். நல்லா ஐஸில் வச்ச மாதிரி இருக்கும். இது கடல மாவும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் இது காயும் போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்தால் நம்ம முகத்தில் ஒட்டாது. அதனால நான் இந்த அளவுக்கு ஒரு பேக் போல் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கண்ணுக்கிட்ட ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா கண் எரிச்சல் கொடுக்கும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், நான் அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கிட்டலாம் நான் ரொம்ப போகல. இப்போ நான் அப்ளை பண்ணிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் பண்ணி பாருங்க. நம்ம உடம்புல தித்திப்பு இருக்கிறதுனால நம்ம தித்திப்பாவது சாப்பிட்றோம், இது பண்ணுறோம். இது சும்மா இருக்கும்போது கூட நான் ஒரு 2 இலை நான் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். நான் கசப்பு இருக்குதுன்னு பார்த்தா ஆகாது. அதனால் இதெல்லாம் இயற்கையான பொருள். இதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன். நான் வேப்பலை கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஃபுல் பாடிக்கும் நல்லது இல்லைங்களா. அதனால இது நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் இதில் ஃபேஸ் பேக்கை நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு
பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ என் முகம் வந்து அப்படியே லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால் வேப்பிலை வந்து கசப்பு இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம முகத்தில் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு கூட நம்மளுக்கு தடைப்படும். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நான் மறுபடியும் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுறேன். ஏன்னா கடலை மாவு போட்டுருக்கீங்களா, நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக கொடுக்கும். நான் கழுத்துக்கலை போடல இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கழுத்துக்கோ நெக்குக்கோ உங்கள் ஃபேஸ்க்கோ சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்னஸ் ஆகிருக்குது சொல்லிட்டு காட்டுறேன். அது இல்லாமல் பிம்பிள்ஸ் வரத்தோ இந்த வேப்பிலைனால நம்மளுக்கு தடைப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் இப்போ ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ ட்ரை ஆன பிறகு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் நான் கொடுக்க. அது மசாஜ் பண்ணும்போது நீங்கள் இப்படி டவுன் பண்ணாதீங்க, அப் பண்ணுங்க. இப்படி அப் பண்ணும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அப் பண்ணின்னு வரணும். நீங்கள் இப்படி இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மசாஜ் இந்த மாதிரி பண்ணின்னு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு வாஷ் பண்ணிடலாம். அப்போ உங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு. கசப்பு தனம் நம்ம உடம்புலே இருக்கிறது நல்லது, பத்தாதுக்கு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதும் இன்னும் நல்லா சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். பாருங்கள் இப்போ ட்ரை ஆகிட்டு இருக்குது. நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு முகத்தில் வர அந்த பிம்பிள்ஸு நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா கசப்பு தன்மை இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்கின்னுக்கு எஃபெக்ட் ஆகாது. இது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இது நீங்கள் பச்சை அப்படியே எப்போ சும்மா இருந்தாலும் ஒரு 2 பீஸ் வேப்பிலை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நம்ம ஃபுல் பாடிக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி 2 டைம்ஸ். Best of luck my friends. Bye.